நான் குத்புதீன் ஐபக் சிறுவனாக இருந்தபோது அடிமையாக்கப்பட்டு கஜினியில் சுல்தான் முகமது கோரிக்கு விற்கப்பட்டேன். அவர் எனது திறமை மற்றும் விசுவாசத்தால் ஈர்க்கப்பட்ட இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட மாகாணங்களின் வைஸ்ராய் பதவிக்கு உயர்த்தினார். பின்பு 1206 கோரியின் மறைவிற்கு பிறகு நான் சுதந்திரத்தை அறிவித்து அடிமை வம்சத்தை நிறுவினேன். சுல்தான் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு லாகூரை தனது தலைநகராக மாற்றினேன். நான் தனிப்பட்ட முறையில் மத்திய மற்றும் மேற்கு இந்தோ கங்கை சமவெளிக்கு இராணுவ கைப்பற்றுவதை வழிநடத்தினேன். நானும் கிழக்கு கங்கை சமவெளி, பீகார் மற்றும் வங்காளத்தின் வெற்றியை என் தளபதி மற்றும் தளபதி பக்தியார் கில்ஜியிடம் விட்டுவிட்டேன். என்னை மக்கள் லக்பக்ஷ் அல்லது லட்சங்களை கொடுப்பவர் என்று அழைப்பர். பின் நான் ஆதரித்த சிறந்த அறிஞரின் பெயர் ஹசன் நிசாமி. நான் புகழ்பெற்ற சூஃபி துறவி கவாஜா குதுபுதீன் பக்தியாரின் காகி நினைவாக குதுப் மினாரின் கட்டுமானத்தை தொடங்கினேன். நான் மேலும் டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மசூதியையும் கட்டினேன். அஜ்மீரில் அதாய்தின்கா ஜான் பிராவையும் கட்டினேன். நான் 1210ஆம் ஆண்டு சௌகன் அல்லது குதிரை போலோ விளையாடும் போது திடீரென இறந்து விட்டேன். எனக்கு பிறகு என் மகன் அராம் ஷா அரியணை ஏறுவார்.